கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் தனது எருமை மாட்டை விற்க மறுக்கிறார் ஒரு விவசாயி. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அகில இந்திய கால்நடைகள் கண்காட்சி நடந்தது. இப்போட்டியில் பங்கேற்ற 1400 கிலோ எடையுள்ள யுவராஜ் என்ற ராட்சத எருமை மாடு நடுவர்களின் கவனத்தை ஈர்த்தது. 14 அடி நீளம், 5.25 அடி உயரம் கொண்ட யுவராஜ் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. மற்ற மாடுகளைப் போல அல்லாமல் தனது மகன் போல யுவராஜை பாவித்து வருவதாக அதன் உரிமையாளர் கரம்பீர் சிங் உணர்ச்சி பெருக்குடன் கூறினார். ஒரு நாளைக்கு 200 லிட்டர் பால், 5 கிலோ ஆப்பிள், 15 கிலோ மாட்டு தீவனம், ஜூஸ் என பலவற்றையும் சாப்பிடும் யுவராஜ் தினமும் 4 கிலோமீட்டர் நடைபயிற்சியும் மேற்கொள்வதாக கரம்பீர் சிங் கூறினார். बच्चों से भी ज्यादा जी दूध पिलाते हैं, सीजन का फल, गर्मी में बादाम भी, जो चना भी, घिया भी, जूस भी, जो ये इंसान खाता है, पहलवान खाता है, सुशील, उनसे भी ज्यादा इनकी डाइट है. 10-10 किलो ये दूध पीते हैं दोनों. ये हाँ लगता है ना, कहीं लेके जाते हैं. बड़ा सुंदर लगता है मेरे तो. யுவராஜ் எருமையின் அருமை பெருமைகளை உணர்ந்த சிலர் 7 கோடி ரூபாய்க்கு வாங்க முன்வந்த போதிலும் விற்க மறுக்கும் கரம்பீர் சிங் தன்னுடைய எருமை மாட்டை நேசிப்பதாக கூறி அதன் வாயில் முத்தமிடுகிறார். देखो आपके सामने हर एक बात मानते हैं मेरे. प्यार इतना करते पूछे मत. हर एक इंसान ने अपने पशु से प्यार करो, हाथ फेरो. पशु इंसान से भी ज्यादा प्यार करता है, इंसान से भी ज्यादा. 7 கோடிக்கு எருமையை விற்க மறுத்ததன் பின்னணிதான் என்ன? முர்ரா வகை இன எருமையான யுவராஜ் நாளொன்றுக்கு 5 மில்லி விந்தணுவை உற்பத்தி செய்யும் திறன் படைத்தது. இதை செறிவூட்டி 35 மில்லியாக்கி விற்கும் கரம்பீர் சிங் இதன் மூலம் ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாதித்து விடுகிறார். இதனால்தான் யுவராஜை விற்க மறுக்கிறார் என்று கூறப்படுகிறது.